Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதவிடாய் அறிகுறிக்கும் கர்ப்ப அறிகுறிக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பீரியட் சிம்டம் எப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, மாதவிடாய் வர்றதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 1.5 வீக்குக்கு முன்னாடியிலேருந்து இருக்கும். ஸோ அதே இது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ பீரியட் சிம்டம்க்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்க்கும் நிறையவே ஒத்துப்போகிற மாதிரியே இருக்கும். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும், சில டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ப்ரெஸ்ட் பெயின் உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ப்ரெஸ்ட் பெயின் பற்றி தெரியும். ஸோ பீரியட்ஸுக்கு வர்ற ப்ரெஸ்ட் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவி பெயினாகவும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்போ ப்ரெஸ்ட் எப்படி வலிக்கும் அப்படின்னா, வெளியில் தான் ரொம்ப வலிக்கும், அவுட்டர் ஏரியாவில் தான் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் லெவல் உங்களுக்கு லோ ஆகும்போது, டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ட் பெயின் ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு வர்ற ப்ரெஸ்ட் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெஸ்ட் ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். தொட்டாலே உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பீரியட் சிம்டம்க்கும் ப்ரெக்னன்சி சிம்டம்க்கும் உங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். மூட் சேஞ்சஸ் இந்த சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போது ஒரு 1 வீக் தான் டைம் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, எதுனாலும் ரொம்ப எரிச்சல் படுவாங்க. அந்த 1 வீக்கில் ரொம்ப கோவப்படுவாங்க, திடீர்னு ரொம்ப கவலையாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களோட உடம்புல. ஸோ இதுவே ஒரு வேளை நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போது ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர்னு ஹாப்பி ஆவாங்க, திடீர்னு சேட் ஆவாங்க, ரொம்ப டெப்ரெஷன் ஆவாங்க. ஸோ இந்த டெப்ரெஷன் ப்ரெக்னன்சிக்கு காமன் தான். ஆனால் அது உங்களுக்கு லிமிட்க்கு மேலே ரொம்ப டெப்ரெஷன் ஆச்சு, ரொம்ப மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஃபேட்டிக் சிம்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வரல ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க, தூங்க முடியாது, ஆனால் ரொம்ப எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பீரியட் சிம்டம், இந்த மாதிரி சோர்வு இருக்கிறது. ஆனால் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சிம்டம் காட்டும் அப்படின்னா, ப்ரொஜெஸ்டரோன் அப்படிங்கிற ஹார்மோன் நீங்கள் கன்சீவாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் மார்னிங் எந்திரிச்சதும் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ போக போக கொஞ்சம் ஒன்றும் தெரியாது, ஆனால் மார்னிங்னால் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூச்சு வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம் இருந்தால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. இப்போது பார்க்க போகிற சிம்டம் வாமிட்டிங். ஒரு வேளை உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சேராத ஃபுட்ஸ், அந்த மாதிரி நல்லா டைஜஸ்டிவ் ஆகாத ஃபுட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா வாமிட்டிங் வரும். ஆனால் அதே இது நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டைமில் மார்னிங் எந்திரிச்சதும் வாமிட்டிங் நிறைய இருக்கும், அடிக்கடி வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் சிக்னஸும் ரொம்ப இருக்கும். இப்போ பார்க்க போகிற சிம்டம் ஃபுட் கிரேவிங்ஸ். ஒரு வேளை உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த டைமில் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும், இல்லைனா ரொம்ப உப்பு உள்ள உணவுகள் சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான உணவுகள், அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு அந்த உணவு பிடிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் அந்த உணவு சாப்பிடணும் போல் தோணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க, அந்த உணவெல்லாம் இப்போ சாப்பிடவே பிடிக்காது. ஸோ உங்களோட உணவு மாற்றங்கள், நீங்கள் சாப்பிட்ற உணவில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது அடுப்பில் தாளிக்கிறாங்க, ஏதாவது சமையல் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு சேரலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உமட்டிகிட்டே இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஸ்டொமக் பெயின் பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா ஒரு 1 to 2 டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்கும். ஸோ அப்படி இருந்த உடனே உங்களுக்கு உடனே ஒரு 1 to 2 டேஸில் பீரியட்ஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் டைமில் பெயின் லைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிவயிறில்
லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மூச்சு வாங்குறது, வாமிட்டிங் இருக்குது, தலை சுற்றல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மாதவிடாய் தவறுது. ஸோ மாதவிடாய் தவறுனா ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்கி நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்.